அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. 3 மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வகுப்பு திருத்த சட்டத்தில் 3 முக்கிய அம்சங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி. சில பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க விரும்புவதாகவும் நீதிபதிகள் கருத்து. அரசு தரப்பு வாதத்தை முன்வைக்க கூடுதல் அவகாசம் கோரியதால் இன்று மீண்டும் விசாரணை. தொடர்ச்சியா இந்த சட்டம் குறித்து செய்திகள் வந்துட்டு இருக்கிறதுனால இதுல நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்ன, அரசோட நிலைப்பாடு என்ன, எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, இது மாதிரி சில விஷயங்களை இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றும் போது அதற்கு நீதிமன்றம் எந்த வகையில அதுக்கு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அதனால என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 முக்கிய அம்சங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு மத்திய அரசுக்கு கால அவகாசமும் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட வாதத்தையும் கேட்கறதுக்காக கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. சில பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, சில சட்டங்கள் முரண்பாடா இருக்கும்போது இது மாதிரி நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கறதுனால உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அதன் மூலமா அதை தொடர்பு படுத்தி படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா புரியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த சட்டம் தொடர்பா டெய்லி அன்றாடம் வர செய்திகளை நீங்க டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிடும். அடுத்ததா பாருங்க, நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரெயின்ல ஏடிஎம் வச்சிருந்திருக்காங்க. அது எந்த ட்ரெயின், எந்த பேங்க் அப்படிங்கறத மட்டும் லைட்டா பாத்துக்கலாம். நாட்டில் முதல் முறையாக மும்பை பஞ்சவதி விரைவு ரயில்ல ஏடிஎம் வசதி. அப்போ மும்பை பஞ்சவதி அப்படிங்கிற அந்த வழித்தடத்துல இயங்குற விரைவு ரயில்ல அந்த ஏடிஎம் வசதி வச்சிருக்காங்க. இதை எந்த ரயில்வே அப்படின்னா புசாவால் ரயில்வே மண்டலம் மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் இந்த ஏடிஎம் மிஷினை அங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாட்டிலே முதல் முறையா மும்பை பஞ்சவதி வழித்தடத்துல புசாவால் ரயில்வே மண்டலம் மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த மும்பை பஞ்சவதி அப்படிங்கிறது மகாராஷ்டிராக்குள்ளதான் இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா பேங்க் மகாராஷ்டிராக்குள்ளதான் தலைமையிடமா கொண்டு செயல்பட்டு இருக்கு. இந்த வகையில ரெண்டும் இணைஞ்சு இது லிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. இது இந்த ஏரியாவை பொறுத்த அளவுல இது 2 தான் கொஸ்டினா இருக்கும். ஸோ நாட்டிலே முதல் முறை அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது சோதனை முயற்சியா சக்சஸ்ஃபுல்லா இதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த வகுப்பு சட்டத்துல ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சாசனத்தோட 26வது பிரிவை மீறும் செயல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 26 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மத சார்ந்த விஷயங்கள் தான் அதுல சொல்ல வரும். அடிப்படை உரிமைகள்ல பிரிவு 26 அப்படிங்கிறது அரசியல் சாசன இந்த சட்டங்கள்ல சொல்லியிருக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த விதிகளை மீறுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வகுப்பு சட்ட தொடர்பா இது மாதிரி ஆர்டிக்கல் வந்தாலும் அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில இந்த 26 அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு கேள்வி எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்தை வச்சு நேரடியா கேட்காட்டி கூட அது நம்ம அரசியலமைப்புல எந்த விஷயத்த சொல்ல வருது, இது மாதிரி மறைமுகமா நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால அரசியலமைப்பு சாசனம் சார்ந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கேப்சர் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இங்க பாருங்க, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களோட பிறந்த தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 17/4 அப்படிங்கிறது அரசு சார்பா ஆடு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஸோ 17/4 அப்படிங்கிறது தான் தீரன் சின்னமலை அவர்களோட பிறந்த தினம். இது நம்மளுக்கு ஐஎன்எம்ல வரும். ஆமா, ஐஎன்எம்ல தமிழ்நாட்டின் விடுதலை இதுல பார்க்கும்போது தீரன் சின்னமலை அவர்கள் வருவாரு. ஸோ 17/4 அப்படிங்கிறது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இயரை மட்டும் அல்லாம இயரோட சேர்ந்து தேதிகளும் கேட்கறதுனால தேதிகளை அதிகமா படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உலக செவிலியர் தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மே 19 கொடுத்திருக்காங்க. மே 12 சாரி, உலக செவிலியர் தினம் மே 12. அதற்கு செவிலியர் விருதுக்காக விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சியில மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அறிவிச்சதன்படி என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நாட்டிலே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர ஊதியம் வழங்கும் மாநிலம் தமிழகம் தான். இதுலயும் முன்மாதிரியா இருக்காங்க. ஸோ நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் மாநிலம் தமிழகம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1400க்கும் மேற்பட்டோர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ அரசு பணிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எவ்வளவு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காங்க அப்படின்னா 4% இடஒதுக்கீடு கொடுக்காங்க. மாதாந்திர தொகையை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெரினா மற்றும் பெசனர் கடற்கரையில மாற்றுத்திறனாளிகள் என்று சிறப்பு மரப்பாதை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற வாசகத்தை முன்னெடுத்து செயல்பட்டு வராங்க. இதுல முக்கியமான இந்த சட்டம் தான். தமிழ்நாடு இது திருத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998. இப்போ இது சம்பந்தமா நம்மளுக்கு கேள்வி வரணும் அப்படின்னா இந்த டேட்டா தான் வரும். ஸோ அப்போ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படிங்கிறது 1994னும் தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998. ஸோ ஊராட்சிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டு 4 வருடங்கள் கழித்து நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பார்த்திருப்போம். சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா 73, 74 அந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் 1992ல அங்க வந்திருக்கும். ஸோ அதன்படி 2 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கு. அதுல இருந்து 4 வருஷம் கழிச்சு நகர்ப்புற ஊராட்சி சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுதான் இது சார்ந்த டேட்டா. நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களை நியமிக்கும் சட்ட திருத்தம். அப்ப சட்ட திருத்தம் எதுல கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த சட்டங்கள்ல தான் திருத்தம் கொண்டு வர போறாங்க. அப்போ இந்த சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்மளுக்கு கேள்வியா ரிஃப்ளெக்ட் ஆகுறதும் இது மாதிரி தகவல்கள், அதாவது டேட்டாஸ் தான் வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறதுனால முக்கியமா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த சென்னையில பாத்தீங்கன்னா புதிய ஐஏஎஸ் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும். தமிழகத்தில் 1.55 லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும். பேரவையில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உறுதியளிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கயல்விழி செல்வராஜ் அவர்கள். இவங்க வந்து இந்த மானிய கோரிக்கைகள் வந்து தமிழக சட்டப்பேரவையில மனிதவள மேலாண்மை துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துல இந்த பதில கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காலியிடங்கள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த நிதி ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 1.55 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில நம்ம ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் வரும்போது நம்ம கூடுதலா இன்னும் நிறைய படிச்சு இந்த டைம்லயே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இதன் மூலமா நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்க டிஎன்பிஎஸ்சி இது எதன் மூலமா நிரப்பப்படுது இந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி உள்ளிட்ட தேர்வு வாரியங்கள் மூலமாகவும் கூட்டுறவு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் இந்த 1.5 லட்சம் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ டிஎன்பிஎஸ்சியில் சொன்னபடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வாட்டி குரூப் 4லோட காலி பணியிடங்கள் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா இதுல 1.5 லட்சம் கொடுத்துருக்கிறதுனால அதிகமாக இருக்குன்னு எடுக்கலாம். நம்பிக்கையோட படிங்க, சக்சஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, காலை உணவு திட்டத்துல பொங்கல் சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முன்மாதிரி திட்டமா இருக்கு. இந்த வகையில இதுல வந்து உப்புமா இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது போக இப்போ வந்து பொங்கல் சாம்பார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுவும் சட்டப்பேரவையில நேற்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துல தான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை மீதான கேள்விகளுக்கு. ஏன் அப்படின்னா இந்த சத்துணவு வந்து இந்த சமூக நலத்துறை கீழே தான் வருது. ஸோ அதுல பதில் அளிச்ச அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் மற்றும் மாதம் கேட்டாங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் மாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி அடுத்து தற்போது 34,987 பள்ளிகளில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலம் 17.53 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைந்து வருகின்றனர். ஜூன் மாதம் முதல் அரிசி உப்புமாவுக்கு பதில் மாணவர்களுக்கு பொங்கல் சாம்பார் வழங்கப்படும். எப்போ ஜூன்ல இருந்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து சட்டப்பேரவையில சில அறிவிப்புகள் வரும், அது சார்ந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பழைய டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, இப்போ அறிவிக்கப்பட்ட அறிவிப்பும். ஸோ இது என்ன வகையில வரும் அப்படின்னா இந்த திட்டத்தோட விரிவாக்கம் அல்லது 2.0 அந்த மாதிரி லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அது அறிவிக்கப்பட்டது மட்டும் இல்ல, விரிவாக்கமும் சில நேரங்களில் கேட்கறதுனால அது சார்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. தற்போதைய தலைமை நீதிபதியோட பதவிக்காலம் வந்து மே 13ஆம் தேதியோட முடிவடையுது. இப்ப இருக்கிறவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கண்ணா. அவர்களோட பதவிக்காலம் வந்து மே 13ஆம் தேதி முடிகிறதுனால அடுத்த தலைமை நீதிபதியை தீர்மானிக்கிற, அதாவது நீதிபதியை வந்து தேர்ந்தெடுக்கிற இதுல ஏற்பட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவங்க மே 14ஆம் தேதி பதவியேற்க இருக்காங்க. ஏன்னா 13ஆம் தேதியோட இவங்க பதவி முடிகிறதுனால மே 14ஆம் தேதி அவர் பதவியேற்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த அமைப்பு வந்து அவங்கள தேர்வு பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வகையில புதிய தலைமை நீதிபதியின் பெயரை பரிந்துரைக்குமாறு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் மத்திய சட்ட அமைச்சகம் கேட்டிருந்தது. அப்போ இந்த நியமனம் எப்படி நடக்கு அப்படின்னு பாருங்க. இந்த தேர்வு வந்து மத்திய சட்ட அமைச்சகம் வந்து தலைமை நீதிபதிட்ட பரிந்துரைக்குமாறு கேட்கிறாங்க. ஸோ அவரோட பரிந்துரையின் பேர்ல தான் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் வந்து 6 மாதங்கள் வந்து இந்த பதவியில் இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தா 62 வயது வரைக்கும் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்தா 65 வயது வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வயது, அப்புறம் வந்து அந்த அனுபவம், அந்த வருஷம், ஸோ அந்த வகையில எது முன்னாடி வருதோ அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த வகையில இவங்களுக்கு 6 மாதங்கிறது வயது தான் ஃபர்ஸ்டா இருக்கும். 2007 பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற நீதிபதி KG பாலகிருஷ்ணன் இப்பதவிக்கு வந்த முதல் தலித் என்ற பெருமை பெற்றார். ஸோ இந்த வகையில குடியரசுத் தலைவர்கள் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் தலித் என்ற, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல முதல் தலித் அப்படிங்கிற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா KG பாலகிருஷ்ணன் அவர்கள். அதை தொடர்ந்து 2வதா இவங்களை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PR கவாய் அப்படிங்கிறவங்க 2வது தலித் சமூகத்தை சார்ந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த 2023ஆம் ஆண்டு உறுதி செய்தது. ஸோ இதுல இவங்களும் இருந்திருக்காங்க, 5 பேர்ல ஒரு ஆளு. அடுத்து அரசியல் நிதி உதவிக்கான தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த அரசியல் சாசன அமர்விலும் கவாய் அவர்கள் அங்கம் வகித்திருந்தாங்க. ஸோ அவங்க அதுலயும் இருந்திருக்காங்க. அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரத்து பண்ணாங்க. அதுலயும் இந்த தலைமை நீதிபதி அவர்கள் இருந்திருக்காரு. 2016ஆம் ஆண்டு பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்விலும் கவாய் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். ஸோ 3மே முக்கியமான ஒரு முடிவுல இந்த நீதிபதி அவர்கள் அதுல அந்த குழுவுல வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இதுல நாம மெயினா பார்க்க வேண்டியது, இவர் வந்து 52வது தலைமை நீதிபதியா நியமிக்கப்பட இருக்காங்க. ஸோ இப்ப தற்போதைய நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள். இவரோட பேர் வந்து PR கவாய் அப்படிங்கிறது. இவங்க 6 மாதம் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க வந்து 2வது தலித் சமூகத்தை சார்ந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிரதமரோட பயணம் பத்தி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க மே 15ஆம் தேதி பிரதமர் மோடி நார்வே பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நார்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. வடக்கு ஐரோப்பா, ஆர்டிக் மற்றும் வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன் ஆகிய நார்டிக் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த நாடுகள் தான் நார்டிக் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்நிலையில் 3வது இந்திய நார்டிக் உச்சி மாநாடு வரும் மே 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நார்வேயின் ஆஸ்லோ நகரில் நடைபெற உள்ளது. ஸோ அப்போ இந்த நார்டிக் மாநாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்க நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே நாட்டில் உள்ள ஆஸ்லோ நகர்ல நடக்க இருக்கு. இது வந்து இந்தியாவோட 3வது இந்திய நார்டிக் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எந்த நாடுகள்லாம் அங்கம் வகிக்குது அப்படின்னா வடக்கு ஐரோப்பா, ஆர்டிக் மற்றும் வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன், இந்த 5 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த நார்டிக் நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியா கொடுத்திருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.